வணக்கம். சித்ரா பௌர்ணமி விழா நம்முடைய இந்து சமயத்திலே நிறைய விழாக்களும் பண்டிகைகளும் இருக்கின்றன. அவற்றிலே சித்ரா பௌர்ணமி என்பது ஒரு சிறப்பான விழாவாகும். சித்திரை மாதத்திலே வருகின்ற பௌர்ணமியோடு சித்திரை நட்சத்திரமும் கூடி வருகின்ற சுப நன்னாள் தான் சித்ரா பௌர்ணமி நாள் என்றும் சித்ரா பௌர்ணமி விழா என்றும் பன்னெடுங்காலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்திலே பௌர்ணமி வருகின்ற பொழுது இந்த சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமியை பொறுத்தவரையிலே சாஸ்திரங்களிலே சித்திரகுப்த விரதம் இருக்கும் நாள் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. நமது கர்மாவங்களை எழுதி வைக்கின்ற சித்திரகுப்த பெருமான் காமதேனுவின் குழந்தையாக பிறந்த நாள் இந்த நாள் என்றும், இந்திரன் சமனுடைய சாபங்களை நீக்குவதற்காக வேண்டி பூமியிலே வந்து இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே சிவபூஜை செய்து பாபங்கள் நீங்கி புண்ணியத்தை பெற்றார் என்றும் வரலாறுகளிலே கூறப்பட்டிருக்கின்றது. சித்திரகுப்தர் அப்படின்ற அந்த பேருக்கு என்ன அர்த்தம் என்றால், சித்திரம் என்றால் படம், குப்தன் என்றால் மறைந்திருப்பது என்று பொருள், மறைவு என்று பொருள். ஹிடன் அப்படின்னு சொல்லுவோம், ஹிடன். அதான் ஆங்கிலம் சொல்ல போனால் சித்திரகுப்தன் என்றால் த ஹிடன் பிக்சர் அப்படின்னு அர்த்தம். அதாவது மறைந்து இருக்கின்ற படம் அப்படின்னு. அந்த மறைவு படம் என்பதில் என்ன பொருள்னா, நாம் நமக்கு நன்றாக தெரிகின்றோம், ஆனால் நம்முடைய கர்ம வினைகள் நமக்கு தெரிவதில்லை. நாம் என்ன செய்திருக்கின்றோம், என்ன வினை இருக்கின்றது நமக்கு தெரியாது. அதனால் இந்த மறைவாக இருக்கின்ற இந்த வினைகளை படமாக புத்தகத்திலே எழுதி வைத்து கணக்கு வைத்து நமக்கு அதுக்குண்டான பலனை தருபவர் சித்திரகுப்தர். அதனால் அவருக்கு சித்திரகுப்தர் என்று பெயர். இந்த நன்னாளிலே பக்தர்கள் எல்லோரும் ஆலயங்களுக்கு சென்றோ இறைவனிடத்திலேயோ அல்லது சித்திரகுப்த பகவானை மனதில் வைத்தோ பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து நம்முடைய நல்வினைகளை மேம்பாடு அடைய செய்தும் நாம் செய்திருக்கின்ற தீவினைகளை இறைவன் மறைத்து அருள வேண்டும் என்றும் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்காக தான் இந்த நாளில் நாம் பிரார்த்தனைகள் செய்து வேண்டுதலாக பிரார்த்தனைகளை கொண்டு போய் இறைவனிடத்திலே சமர்ப்பித்து வழிபாடு செய்கின்றோம், அபிஷேகம் செய்கின்றோம், காவடிகள் எடுக்கின்றோம், பிரார்த்தனைகள் நிறைவேற்றுகின்றோம். எதனால் என்றால் நமது வினைகளை இறைவன் மறைத்து அருள வேண்டும் என்று இறைவனிடத்தில் போய் பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த தினத்திலே உப்பில்லாத பண்டம் உணவு உண்டு விரதம் இருந்தால் மிக நல்லது. பொதுவாக தயிர் சாதம் உப்பில்லாமல் உண்டு, இரவு பொழுதும் உப்பில்லாமல் உண்டு விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக இந்த நாள் பாவங்களை நீக்குகின்ற புண்ணியத்தை தருகின்ற ஒரு சுப நாள். நமது முற்பிறவிகளிலே நாம் செய்த கர்ம வினைகள் நீங்கி நாம் சுபம் அடைவதற்காக வேண்டி விரதம் இருந்து இறைவனை பூஜிக்க வேண்டிய ஒரு நாள். இந்த கர்ம வினைகளை நீக்குகின்ற நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த நல்வினைகளை தீவினைகளையும் சமப்படுத்தி இறைவன் பலன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற நாளாக இருப்பதனாலே உலக உயிர்கள் அனைவருக்கும் மிக சிறந்த நாள் இந்த நாள். அடுத்தபடியாக சந்திரன் என்ப நிலவு. சந்திரன் மனித உடலிலே மனதை ஆளுகின்ற ஒரு கிரகம். சந்திரனுடைய கலைகள் பரிபூர்ணமாக பூமியிலே செலுத்தப்படுகின்ற நாள் சித்ரா பௌர்ணமி நாள், பூர்ண பௌர்ணமி நாள். அந்த தினத்திலே பூர்ணமாக இருக்கின்ற நிலவின் மூலமாக சந்திரனும் இருக்கின்ற 16 வகையான கலைகளும் பூமியை நோக்கி வருவதனாலே உயிர்கள் அதை ஈன்று அதை பிரார்த்தித்து அந்த பலனை பெற்று சந்தோஷமும் அமைதியும் சுபிட்சமும் பெறுவதற்காக இறைவனை பூஜிக்க வேண்டிய நாள் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலே தானங்கள் செய்வது மிக சிறப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அன்னதானம் செய்வதனாலே நமது வினை பயன்கள் குறைகின்றது. வஸ்திர தானம், சித்திர வஸ்திரம் என்றால் வர்ணங்களாக பல வர்ணங்கள் கொண்ட வஸ்திரங்களை, துணிகளை ஏழைகளுக்கு தானம் செய்வதனாலே நமது பூர்வ கர்ம வினைகள் நீங்குகின்றது என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மிக புனிதமான இந்த சித்திர பௌர்ணமி நாளிலே நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி நலம் பெற வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள்.